வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெஷ் அனாலிசிஸில் டைப் 4 ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இந்த டைப் 4 ப்ராப்ளம் வந்து டைப் 2ல் பார்த்த மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா அதுலேயும் 3 லூப்ஸ் இருக்கும், 3 மெஷஸ் இருக்கும். இதுலேயும் 3 மெஷஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? மற்றபடி சேம் தான். யூஸ் மெஷ் அனாலிசிஸ் டு டிட்டர்மைன் த 3 மெஷ் கரண்ட் இன் த சர்க்யூட் ஆஃப் ஃபிகர் ஷோன் இன் பிலோ. இங்கே ஒரு சர்க்யூட் கொடுத்துட்டாங்க. இந்த சர்க்யூட்டில் மெஷ் கரண்ட் இருக்குது, I1 கரண்ட். அதாவது இது ஒரு லூப், மெஷ்னா லூப்னு அர்த்தம். இது ஒரு லூப்பு, இது ஒரு லூப், அப்புறம் இது ஒரு லூப். ஸோ டோட்டலாக 3 லூப்ஸ் இருக்குது. ஸோ இந்த மூணுத்துக்கான இந்த மெஷ் கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். I1, I2, I3. அவங்களே டைரக்ஷனும் கொடுத்துட்டாங்க. கொடுக்கலாம், நம்மளே டைரக்ஷன் போட்டுக்க வேண்டியது தான். ஓகேங்களா? சரி, இப்போ நம்மளுக்கு சர்க்யூட் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயுமே ஈக்குவேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணுவோம். ஸோ ஸ்டெப் 1. ஸோ ஃபஸ்ட்டு இந்த லூப் எடுத்துப்போம். இந்த லூப்க்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் கை வச்சுக்கிறேன். நீங்கள் பேர் வச்சும் சால்வ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி போட்ட சம்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு பேர் வச்சுருப்பேன், ABCD. ஸோ அதெல்லாம் போடாமலே நம்ம டேரெக்டாக ஈக்குவேஷன்ஸ் எழுதினாலே போதும். சரி, இப்போ இங்கேருந்து வருவோம். இப்படியே வந்தோம்னா இங்கே எதுவுமே இல்லை. அப்படி இந்த இடத்துக்கு வருவோம். இந்த இடத்துல ஒரு 1 ஓம் ரெசிஸ்டார் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இங்கே 1ன்னு போடணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரெசிஸ்டருக்கு நம்ம என்ன சிம்பிள் போடுவோம், இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ். ஏன்னா இந்த டைரெக்ஷனில் தான் நம்ம வரும், கரண்ட்டும் இந்த டைரெக்ஷனில் தான் போகுது. அதனால் இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ். ஸோ ஸ்டார்டிங் நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும், ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போட்டுட்டு அதோடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எழுதிட்டு, இந்த ரெசிஸ்டருக்கு என்ன கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது, I1 கரண்ட்டும் இதில் வருது, I2 கரண்ட்டும் இதில் வருது. இப்போ நம்ம சால்வ் பண்ணுறது இந்த லூப்புக்கு தான். அப்போ ஃபஸ்ட்டு I1 எழுதணும், மைனஸ் போட்டு ரெண்டாவது கரண்ட்னு இருக்குது I2 கரண்ட், அதை எடுத்து எழுதிக்கணும் மைனஸ் போட்டு. ஏன்னா இந்த கரண்ட் நம்ம கூடவே வரும், I1 கரண்ட். ஆனால் I2 கரண்ட் எதிர்ப்புறத்தில் வரும் இந்த ரெசிஸ்டாருக்கு. அதாவது இங்கே மைனஸ் I2. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தோம்னா இங்கே ஒரு பேட்ரி இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் ப்ளஸ் வருது, அப்போ மைனஸ் போட்டுட்டு அங்கே என்ன பேட்ரி இருக்குது, 6 வோல்ட் பேட்ரி. ஸோ 6. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தோம்னா இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருக்குது. ஸோ இந்த டைரெக்ஷனில் வரும்பொழுது இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். ஸோ ஸ்டார்டிங்கில் ப்ளஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், இங்கே மைனஸ்னு போடணும். அங்கே என்ன ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்குது, 2 இருக்குது. இந்த ரெசிஸ்டருக்கு 2 கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். அதாவது I1 கரண்ட்டும் வரும், இப்படி பார்த்தோம்னா I3 கரண்ட்டும் வருது. இப்போ 2 கரண்ட் வருது. இப்போ நம்ம சால்வ் பண்ணுறது இது மட்டும்தான். அப்போ ஃபஸ்ட்டு I1 எழுதணும், மைனஸ் போட்டுட்டு I3 எழுதணும். ஏன்னா I3 வந்து ஆப்போசிட்டில் வருவாங்க இந்த ரெசிஸ்டருக்கு. ஸோ I3. நெக்ஸ்ட் அப்படியே இப்படி போனோம்னா திரும்ப இங்கே ஒரு பேட்ரி இருக்குது, மைனஸில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ப்ளஸ் போட்டுட்டு இங்கே என்ன பேட்ரி இருக்குது, 7. அதான் வந்த இடத்துக்கு வந்தாச்சு, டெட் எண்ட் முடிஞ்சு போச்சு, ஈக்குவல் டு 0. இப்போ நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். -1 × I1 மைனஸ் I1, -1 × -I2 ப்ளஸ் I2, -6 அப்படியே எழுதிப்போம். -2 × I1 -2I1, -2 × I3 ப்ளஸ் 2I3 ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இப்போ நார்மல் சால்வ் பண்ணலாம் பாருங்கள். -I1 -2I1 வரும், -3I1. நெக்ஸ்ட் இங்கே I2 இருக்குது, ப்ளஸ் I2. நெக்ஸ்ட் I3 இருக்குது, 2I3. இங்கே -6 இருக்குது, ப்ளஸ் 7 இருக்குது. 7ல் 6 போயிடுச்சுன்னா 1. அந்த 1 ரைட் ஹேண்ட் சைடு அமைச்சிருங்க, -1. அப்போ தான் நம்மளுக்கு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் வரும். I1, I2, I3 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது இந்த லூப் எடுத்துப்போம். ஸோ இதை கண்டுபிடிக்க போகிறோம், இந்த மெஷ். ஸோ இந்த இடத்துல டாட் இருக்குது, இந்த இடத்துல இங்கே ஸ்டார்ட் பண்ணோம். இப்படியே வந்தோம்னா இங்கே எதுவுமே இல்லை. இந்த இடத்துல வரும்போது இங்கே ஒரு 2 ஓம் ரெசிஸ்டார் இருக்குது. ஸோ இங்கே ப்ளஸ்ஸு, இது மைனஸ், கரெக்டுங்களா? ஸோ இப்படியே வரும்பொழுது இது ப்ளஸ், இது மைனஸ். ஸோ ஸ்டார்டிங்கில் ப்ளஸ் இதை நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். என்னது இருக்குது, இங்கே 2 இருக்குது. இந்த 2 ஓம் ரெசிஸ்டாருக்கு என்ன கரண்ட்டு தான் ஃப்ளோ ஆகுது, I2 கரண்ட்டு தான் ஃப்ளோ ஆகுது. ஸோ I2. அப்படியே இப்படி வந்தோம்னா இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருக்குது. ஸோ இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். ஸோ ஸ்டார்டிங்கில் ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடணும். என்ன ஓம் ரெசிஸ்டார் இது, 3 ஓம் ரெசிஸ்டார். இந்த ரெசிஸ்டாரில் I2 கரண்ட்டும் வரும், I3 கரண்ட்டும் இதில் வரும். ஸோ நம்ம இதை தான் சால்வ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு I2 எழுதணும், மைனஸ் போட்டு இன்னொரு கரண்ட் இருக்குது I3, அது ஆப்போசிட்டில் வரும். அதனால் -I3
நெக்ஸ்ட் இப்படி போனோம்னா திரும்ப இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருக்குது. இப்படி போகும்பொழுது இது ப்ளஸ் இது மைனஸ். இப்போ ஸோ ஸ்டார்டிங்கில் ப்ளஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம், மைனஸ் போடணும். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்குது 1. ஸோ 1. இந்த ரெசிஸ்டாரில் I2 கரண்ட்டும் வரும், I1 கரண்ட்டும் வரும். ஸோ நம்ம எதை சால்வ் பண்ணுறோம், இதை தான் சால்வ் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு I2 எழுதிக்குங்க. I2 மைனஸ் போட்டு இங்கே வர இன்னொரு கரண்ட் அது I1 கரண்ட் வருது, ஏன்னா ஆப்போசிட்டில் வருவான். ஸோ மைனஸ் I1 ஈக்குவல் டு 0. ஏன்னா இதோட முடிஞ்சு போச்சு. இப்போ இது நார்மல் சால்வ் பண்ணுறது தான். மைனஸ் 2 I2 minus 3 into I2 minus 3 I2 minus 3 into minus I3 plus 3 I3 minus 1 into I2 minus I2 minus 1 into minus I1 plus I1 equal to 0. இப்போ இதை ஆர்டர் அரேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு I1, அப்புறம் I2 என்னென்ன இருக்குது பாருங்கள், minus 2 minus 3 minus 1. ஸோ minus 6 I2, I3 வந்து 3 I3, கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை, ஸோ ஈக்குவல் டு 0. ஸோ இதான் நம்மளுக்கு கிடைச்ச செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 பாருங்கள். இப்போ இந்த லூப் எடுக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துலேருந்து ஓகேங்களா, இப்படியே போகும்பொழுது இந்த ரெசிஸ்டார் நம்ம இந்த டைரெக்ஷன் தானே போகிறோம். ஸோ இந்த ரெசிஸ்டாருக்கு இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ். ஸோ இப்படி போகும்பொழுது ஸோ நம்ம கூட வர டைரெக்ஷன் தான் இது ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ப்ளஸ், இந்த இடத்துல மைனஸ். ஸோ ஸ்டார்டிங்கில் ப்ளஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணணும். என்ன ரெசிஸ்டார் இருக்குது, 3 ஓம் ரெசிஸ்டார் இருக்குது. இதில் வந்து I3 கரண்ட்டும் வரும், இந்த 3 ஓம்க்கு I2 கரண்ட்டும் வரும். ஸோ நம்ம சால்வ் பண்ணுறது இப்போ I3 இந்த லூப்பு தான். ஸோ ஃபஸ்ட்டு I3 எழுதிக்கணும், மைனஸ் போட்டு இன்னொரு கரண்ட் என்ன இருக்குது, I2 கரண்ட்டு, அவள் ஆப்போசிட்டில் வருவான். ஸோ அதை மைனஸ் I2ன்னு எழுதிக்கணும். நெக்ஸ்ட் இப்போ அப்படியே வருவோம். இப்போ இந்த இடத்துல வந்தோன்னே இங்கே ஒரு 1 ஓம் ரெசிஸ்டார் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வரும், இது ப்ளஸ் இது மைனஸு. ஸோ ஸ்டார்டிங்கில் ப்ளஸ் தான் மைனஸ் போடணும். ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது. இந்த 1 ஓம் ரெசிஸ்டாரில் என்ன கரண்ட் வருது, I3 கரண்ட் மட்டும் வருது. ஸோ 1 into I3. நெக்ஸ்ட் அப்படியே இப்படி கீழே வந்தால் இங்கே எதுவும் இல்லை. இங்கே பார்த்தோன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருக்குது. ஸோ இது ப்ளஸ்ஸு இது மைனஸு நம்ம டைரெக்ஷன் படி. ஸோ ஸ்டார்டிங்கில் ப்ளஸ் வந்து நம்ம மைனஸ் போடணும். அங்கே என்ன ரெசிஸ்டார் இருக்குது, 2 ஓம் ரெசிஸ்டார் இருக்குது. இதில் வந்து I3 கரண்ட்டும் வரும், I1 கரண்ட்டும் இந்த பக்கம் தான் வரும். அப்போது நம்ம சால்வ் பண்ணுறது இது தானே. ஸோ ஃபஸ்ட்டு I3 எழுதிக்கணும், I1 மைனஸ் போட்டு எழுதிக்கணும், ஏன்னா ஆப்போசிட்டில் வருவான். நெக்ஸ்ட் அப்படியே மேலே போனால் இங்கே ஒரு பேட்ரி இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டு எழுதணும். ஸோ ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. இதை நார்மலாக சிம்பிளிஃபை பண்ண போகிறோம், அவ்வளோதான். minus 3 into I3 minus 3 I3 minus 3 into minus I2 plus 3 I2 1 into I3 வந்து I3ன்னு எழுதிக்கலாம். minus 2 into I3 minus 2 I3 minus 2 into minus I1 plus 2 I1 plus 6 equal to 0. ஓகேங்களா, இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிடலாம் பாருங்கள். ஃபஸ்ட் I1 இருக்குங்க, 2 I1. நெக்ஸ்ட் I2 இருக்குது, 3 I2 இருக்குது, அவ்வளோதான் 3 I2. நெக்ஸ்ட் I3 என்னென்ன இருக்குது பாருங்கள், minus 3, இங்கே ஒரு minus 1 minus 4, இங்கே ஒரு minus 2 minus 6 I3. கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து 6 இருக்குது, அது அந்த பக்கம் அமிச்சிட்டோம்னா minus 6. ஸோ இதான் நம்மளுக்கு கிடைச்ச தேர்ட் ஈக்குவேஷன். இந்த 3 ஈக்குவேஷன் நம்ம இப்போ கேல்குலேட்டரில் சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணால் நம்மளுக்கு I1 ஆன்சர், I2 ஆன்சர், I3 ஆன்சர் கிடச்சிரும். பண்ணிடலாமா? இப்போது கேல்குலேட்டரை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இந்த மோட் பட்டனை 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் கீழே 1 வரும், அந்த 1 ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ அன்னோன்ஸ் கேட்குது நம்மளுக்கு, I1 I2 I3ன்னு இருக்குது. ஸோ அதெல்லாம் 3 அன்னோன். ஸோ 3 ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணியாச்சுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ஸை டைப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டாக இருக்குங்க I1 கோஎஃபிஷியன்ட் -3 ஈக்குவல்ட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். I2 கோஎஃபிஷியன்ட் 1 ஈக்குவல்ட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். I3 கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குது, 2 ப்ரெஸ் பண்ணிட்டு ஈக்குவல்ட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். கான்ஸ்டண்ட்டாக -1 ஈக்குவல்ட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ அடுத்த செகண்ட் ஈக்குவேஷன் I1 கோஎஃபிஷியன்ட் 1 ஈக்குவல்ட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். I2 கோஎஃபிஷியன்ட் -6 ஈக்குவல்ட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். I3 கோஎஃபிஷியன்ட் 3 ஈக்குவல்ட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். கான்ஸ்டன்ட் டேர்ம் 0 ஈக்குவல்ட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ மூணாவது ஈக்குவேஷன் I1 கோஎஃபிஷியன்ட் இருக்குது 2 ஈக்குவல்ட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். I2 கோஎஃபிஷியன்ட் 3 ஈக்குவல்ட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். I3 கோஎஃபிஷியன்ட் -6 ஈக்குவல்ட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். கான்ஸ்டன்ட் டேர்ம் -6
ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு I1 ஆன்சர் 3, I2 ஆன்சர் 2, I3 ஆன்சர் 3. ஸோ ஈக்குவல்ட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 ஆன்சருமே கிடச்சிரும். ஸோ 3, 2, 3 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இது முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு வாட்டி ஃபைனலாக ஒரு ஈக்குவல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஷிஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த மோடு பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த 3யை ப்ரெஸ் பண்ணி 2 வாட்டி ஈக்குவல்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கால்குலேட்டர் சுத்தமாகிடும். ஸோ அடுத்த வாட்டி ப்ராப்ளம் போடும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ நம்மளுக்கு கிடைச்ச சொல்யூஷன் என்ன வந்திருக்கு? I1 ஈக்குவல் டு 3 ஆம்பியர், I2 ஈக்குவல் டு 2 ஆம்பியர், I3 ஈக்குவல் டு 3 ஆம்பியர். ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ரிசல்ட். இதுதான் மெஷ் கரண்ட் அந்த கொடுத்துருக்கிற சர்க்யூட்டில். ஓகே, இது எல்லாமே என்ன கரண்ட்டு? மெஷ் கரண்ட். ஓகேங்களா? இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.